வணக்கம். கடந்த 10 வருஷத்துல இந்திய பொருளாதாரம் அடைஞ்சிருக்கிற மாற்றத்தை நாம இன்னைக்கு அலசி ஆராய போறோம். யோசிச்சு பாருங்க, 2014ல உலகத்துல 10வது பெரிய பொருளாதாரமா இருந்த நாம இன்னைக்கு 5வது இடத்துக்கு வந்திருக்கோம். அப்பா என்ன ஒரு வளர்ச்சி! ஆனா இந்த பயணம் எப்படி இருந்துச்சு? இதுக்கு பின்னாடி என்னென்ன காரணிகள் இருக்கு? வாங்க இந்த முழு கதையையும் விரிவா பார்க்கலாம். ஆமாங்க. 2014ல நம்ம பொருளாதாரம் உலக அளவுல 10வது இடத்துல தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வெறும் 10 வருஷத்துல நாம இங்கிலாந்தையே பின்னுக்கு தள்ளி உலகத்தோட 5வது பெரிய பொருளாதாரமா உருவெடுத்திருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். சரி, இந்த அசுர வளர்ச்சி எப்படி சாத்தியமாச்சு? இது ஒரு நேர்கோட்டு வெற்றி பயணம் மட்டும்தானா, இல்ல இதுக்குள்ள நிறைய சவால்களும் இருந்ததா? வாங்க இந்த 10 வருஷ பயணத்தோட 2 பக்கத்தையும் அலசி ஆராய்வோம். நம்மளோட இந்த ஆய்வை 5 முக்கிய பகுதிகளா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல உலக அளவுல நம்மளோட வளர்ச்சி, அப்புறம் கொண்டு வரப்பட்ட முக்கியமான சீர்திருத்தங்கள், அதுக்கப்புறம் மேக் இன் இண்டியா திட்டம், நம்மளோட டிஜிட்டல் வளர்ச்சி, கடைசியா நாம சந்திக்க போற சவால்கள். இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்ப்போம். முதல்ல இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியோட ஒரு பெரிய சித்திரத்தை பார்க்கலாம். உலக அரங்கில் இந்தியா எப்படி தன் இடத்தை மாத்தி அமைச்சதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த உலக தரவரிசை உயர்வுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். வெறும் 10 வருஷத்துல நம்ம பொருளாதாரம் கிட்டத்தட்ட 2 மடங்கா வளர்ந்துருக்கு. ஆமா, $2 ட்ரில்லியன் இருந்து இப்போ கிட்டத்தட்ட $4.2 ட்ரில்லியன் உயர்ந்திருக்கு. இது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நாம 2 காலகட்டத்தை ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்போதான் இந்த மாற்றம் எவ்வளோ பெருசுன்னு புரியும். பாருங்க, என்டிஏ அரசாங்கத்தோட 10 வருஷத்துல பணவீக்கம் நல்லாவே கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, நம்மளோட அந்நிய செலவணி கையிருப்பு, அதாவது ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ், அடேங்கப்பா 2 மடங்குக்கும் மேல அதிகரிச்சிருக்கு. $303 பில்லியன் இருந்து $703 பில்லியன் வரைக்கும் போயிருக்கு. ஆனா உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். மத்ததெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா சராசரி ஜிடிபி வளர்ச்சி மட்டும் ஏன் கொஞ்சம் குறைவா இருக்கு? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதுதான் உலகச் சூழல். குறிப்பா இந்த 10 வருஷத்துல தான் நாம யாருமே எதிர்பார்க்காத கோவிட்-19 பெருந்தொற்று மாதிரி உலகையே உலுக்குன பெரிய அதிர்ச்சிகள் நடந்தது. இந்த மாதிரி உலகளாவிய சவால்களுக்கு நடுவுலையும் இந்திய பொருளாதாரத்தை மாற்றி அமைக்க அரசாங்கம் சில துணிச்சலான பெரிய கொள்கை முடிவுகளை எடுத்தது. அதைத்தான் இப்ப நாம பார்க்க போறோம். முதல்ல ஜிஎஸ்டி. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமான வரி விதிப்பு முறை இருந்துச்சு. ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. அதையெல்லாம் ஒன்னு சேர்த்து ஒரே நாடு ஒரே வரி அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான இலக்கோட கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஜிஎஸ்டி. சரி, ஜிஎஸ்டியோட தாக்கம் எப்படி இருந்துச்சு? இது ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. ஒரு பக்கம் வரி கட்டுறவங்களோட எண்ணிக்கை 2 மடங்குக்கு மேல, அதாவது 65 லட்சத்திலிருந்து 1.5 கோடியா உயர்ந்தது. இது ஒரு பெரிய வெற்றி. ஆனா மறுபக்கம் நிறைய சிறு வணிகர்கள் இந்த புதிய சிஸ்டம்த்துக்கு மாற ஆரம்பத்துல ரொம்பவே சிரமப்பட்டாங்க. அடுத்து நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கிற ஒரு விஷயம் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை. ஒரே ராத்திரியில 500,000 ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்னு அறிவிச்சாங்க. கருப்பு பணத்தை ஒழிக்கணும், கள்ள நோட்டை தடுக்கணுங்கிறது தான் இதோட முக்கிய நோக்கமா சொல்லப்படுச்சு. இதோட முடிவுகள் ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு. தடை செய்யப்பட்ட நோட்டுகள்ல 99.3% வங்கிக்கு திரும்பி வந்ததால கருப்பு பண ஒழிப்பு இலக்குல பெரிய வெற்றி கிடைக்கல. ஆனா இதுல ஒரு எதிர்பாராத சூப்பரான விஷயம் நடந்தது. மக்கள் ரொக்க பரிவர்த்தனையிலிருந்து டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்க்கு மாற ஆரம்பிச்சாங்க. சொல்லப்போனா இதுதான் இந்தியாவின் டிஜிட்டல் பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய தொடக்க புள்ளியா அமைஞ்சது. அடுத்து அரசாங்கத்தோட கவனம் உற்பத்தி துறை பக்கம் திரும்புச்சு. இந்தியாவை ஒரு உலகளாவிய உற்பத்தி மையமா, ஒரு குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாத்தணும். அதுதான் மேக் இன் இண்டியா திட்டத்தோட ஒரே குறிக்கோள். ஆனா இலக்கு ஒன்னா இருந்துச்சு, நடந்தது ஒன்னா இருந்துச்சு. நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தியில, அதாவது ஜிடிபியில உற்பத்தி துறையோட பங்க 25% ஆக்கணும்னு இலக்கு வச்சாங்க. ஆனா நிஜத்துல அது சுமார் 16% தான் எட்டியது. இந்த திட்டத்தோட முடிவுகளும் ஒரு கலவையா தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் இந்தியாவுல தொழில் தொடங்குறத சுலபமாக்குனதால அந்நிய நேரடி முதலீடு நிறைய வந்துச்சு. ஆனா உற்பத்தி இலக்குகளை அடைய முடியாததால இதுல இருந்து ஒரு பாடம் கத்துக்கிட்டு அரசாங்கம் பிஎல்ஐ, அதாவது உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை மாறி இன்னும் குறிப்பான திட்டங்களை கொண்டு வந்தாங்க. பொருளாதார வளர்ச்சிக்கு கொள்கை முடிவுகள் மட்டும் பத்தாது, அதுக்கு ஒரு வலுவான உள்கட்டமைப்பு வேணும். இந்த 10 வருஷத்துல இந்தியால வெறும் சாலைகள், விமான நிலையங்கள் மட்டும் கட்டப்படல, ஒரு பிரம்மாண்டமான டிஜிட்டல் அடித்தளமே உருவாக்கப்பட்டது. இந்த வளர்ச்சிக்கு 3 முக்கியமான தூண்கள் இருந்துச்சு. ஒன்னு, ஜன்தன் திட்டம் மூலமா கோடிக்கணக்கான மக்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் ஆரம்பிச்சாங்க. இதனால அரசாங்கத்தோட உதவிகள் நேரடியா அவங்களுக்கே போய் சேர்ந்துச்சு. 2,
விமான நிலையங்கள், சாலைகள்னு பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பெரிய முதலீடு. 3, இது எல்லாத்தையும் இணைக்கிற மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்ல இந்தியா உலகத்துக்கே ஒரு ரோல் மாடலா மாறுச்சு. இந்த டிஜிட்டல் புரட்சியோட அளவை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. 2024 மட்டும் ஒரே வருஷத்துல 172 பில்லியன் UPI பரிவர்த்தனைகள் நடந்திருக்கு. இது உலகத்துல நடந்த மொத்த டிஜிட்டல் பரிவர்த்தனைகள்ல கிட்டத்தட்ட பாதி. இது உண்மையிலே ஒரு மாபெரும் சாதனை. இவ்வளோ பெரிய வளர்ச்சியை நாம பார்த்தோம், ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த கதையோட இன்னொரு பக்கத்தையும் நாம பார்க்கணும். இன்னும் நாம தீர்க்க வேண்டிய முக்கியமான சவால்கள் என்னென்ன இருக்கு? நம்ம வளர்ச்சி கதையில ஒரு முக்கியமான முரண்பாடு இருக்கு. அதை இந்த மேற்கோள் ரொம்ப தெளிவா சொல்லுது. பொருளாதாரம் வேகமா வளர்ந்தா மட்டும் போதுமா? அது மக்களுக்கு தேவையான வேலைவாய்ப்புகளையும் உருவாக்குதா? அதுதான் இங்க கேள்வி. சரி, இந்த வேலைவாய்ப்பு புள்ளி விவரங்களை கொஞ்சம் பார்க்கலாம். இதுல 2 விதமான கோணங்கள் இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வேலையின்மை விகிதம் குறைஞ்சுக்கிட்டு வருது. இது ஒரு நல்ல அறிகுறி. ஆனா இன்னொரு பக்கம் இளைஞர்களுக்கான வேலையின்மை இன்னொரு பெரிய சவாலா இருக்கு. கிட்டத்தட்ட 15% அப்படிங்கிறது நிச்சயம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை தேடி வரப்போ இது ஒரு முக்கியமான புதிரா நம்ம முன்னாடி நிக்குது. இந்த வேலைவாய்ப்பு புதிரை தீர்க்கணும்னா இந்தியா அடுத்த கட்டத்துக்கு போகணும். இன்னமும் விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கிற கோடிக்கணக்கான மக்களை மற்ற உற்பத்தி துறைகளுக்கு கொண்டு வரணும். நிலம் மற்றும் தொழிலாளர் சட்டங்கள்ல ஆழமான சீர்திருத்தங்களை செய்யணும். இதெல்லாம் கடினமான படிகள் தான், ஆனா ரொம்ப அவசியமான படிகள். ஆக நாம ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்கிறோம். ஒரு பக்கம் $4 ட்ரில்லியன் பொருளாதாரம்ங்கிற பிரம்மாண்டம், இன்னொரு பக்கம் கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புங்கிற ஒரு பெரிய புதிர். இந்த ரெண்டையும் இந்தியா எப்படி சமன் செய்ய போகுது? இதற்கான பதில் தான் இந்தியாவின் அடுத்த 10 வருஷ கதையை தீர்மானிக்க போகுது.